ஃப்ரெண்ட்ஸ் வீட்டில் இருந்தே ஏதாவது பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னு ஆசைப்படுறீங்களா? அப்போது நான் பண்ண இந்த மிஸ்டேக்ஸ்லாம் நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? மேக்ஸிமம் லேடீஸ் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, அதாவது எல்லாரும் பிஸ்னஸ் பண்ணுறாங்க. நமக்கே ஒரு கில்ட் இருக்குது. ஏன்னா நம்ம எல்லோரும் படிச்சிருக்கோம். படிச்சுட்டு நம்ம சும்மா இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக எல்லோரும் பிஸ்னஸ் பண்ணுறாங்க, நம்மளும் பண்ணோம் அப்படின்னு நினைக்காதீங்க. உங்களோட தேவைகளை பார்த்துக்கோங்க. உங்கள் ஹஸ்பண்டுக்கு நீங்கள் சப்போர்ட்டிவாக இருக்கீங்கன்னா கண்டிப்பாக குட், ட்ரை பண்ணுங்கள். ஆனால் மற்றவங்களுக்காக எல்லோரும் நம்ம வந்து சும்மா இருக்கோம்னு சொல்கிறாங்க, அந்த மாதிரி நினச்சி மட்டும் ஸ்டார்ட் பண்ணாதீங்க. ஏன்னா நான் வந்து இன்னொரு விஷயமும் உங்களுக்கு சொல்கிறேன். நம்மளோட அம்மா காலத்துலேயோ பாட்டிமா காலத்துலேயோ வீட்டில் இருந்த எந்த லேடிஸையும் நீங்கள் சும்மா இருக்கீங்க அப்படின்னு சொல்லி யாரும் சொல்லலை. இந்த ப்ரெஷர் வந்து ஐ திங்க் இந்த 90s கிட்ஸுக்கு தான், இந்த 90ஸோட அம்மாக்களுக்கு தான் இருக்குது அப்படின்னு நான் வந்து ஷேராக சொல்லுவேன். ஏன்னா நம்ம படிச்சிருக்கோம், நம்ம குழந்தைங்களுக்காக நம்ம வீட்டில் இருக்கணும் அப்படின்னு நினைப்போம். ஆனால் சில பேர் நம்மளை சொல்லுவாங்க, நீங்கள் ஏன் படிச்சுட்டு வீட்டில் இருக்கீங்க? அந்த கில்ட்டுக்காக மட்டும் நீங்கள் வந்து எதாவது ஸ்டார்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அது கண்டிப்பாக தப்பு. உங்கள் ஹஸ்பண்ட் உங்களை வந்து எப்படி நினைக்கிறாங்க, எப்படி டீச் பண்ணுறாங்க, எப்படி நடத்துகிறாங்கன்றது தான் ரொம்ப முக்கியம். ஸோ அதை மட்டும் நீங்கள் பாருங்கள். உங்கள் ஹஸ்பண்டுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கணும், அதனால் நான் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறேன்னு நினச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக தாராளமாக பண்ணுங்கள். உங்களுக்கு ஒரு ஐடென்டிட்டி க்ரியேட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக ஸ்டார்ட் பண்ணிங்க. மற்றவங்களுக்காக எதையுமே பண்ணாதீங்க. சரிங்களா? ப்ளஸ் நான் பண்ண எந்த மிஸ்டேக்கையும் நீங்கள் பண்ணாதீங்க. அப்புறமா பிஸ்னஸ்ன்னு ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா மேக்ஸிமம் நம்மளோட லேடிஸ் 75% என்ன பண்ணுறோம் அப்படின்னா கிளாத்திங் பிஸ்னஸ் தான் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறோம். அதுவும் நம்ம பண்ணுற தப்பு. நமக்கு என்ன டேலண்ட் இருக்குது, நம்மளால் எந்த பிஸ்னஸை நல்லா கொண்டுட்டு போகணும்னு யோசிங்க. சரிங்களா? மார்க்கெட்டில் எவ்வளவோ பிஸ்னஸ் அவைலபிள் இருக்குது. 75% நம்ம கிளாத்திங்கை தான் சூஸ் பண்ணுறோம். அதுவும் தப்பு தான். அது வந்து ரொம்ப பெரிய காம்படிஷன். தெருவுக்கு தெரு ஷாப் இருக்குது, ப்ளஸ் எக்ஸ்போ காம்படிஷன்ஸ் வேறு. நீங்களே கொஞ்சம் இன்ஸ்டாகிராமெல்லாம் நல்லா சர்ச் பண்ணி பார்த்துட்டு கிளாத்திங் பிஸ்னஸ் சூஸ் பண்ண போகிறீங்கன்னா யோசிச்சுட்டு பண்ணுங்கள். எனக்குமே ஸ்டார்டிங்கில் நல்லா போச்சு. அப்புறமா 2-3 டைம்ஸ் வந்து நான் ஸ்டாக் எடுத்ததுக்கப்புறம் திடீர்னு என்னோடய பிஸ்னஸ் ஸ்டாப் ஆச்சு. சரிங்களா? எதனாலனா ரீச் இல்லாமல். ஸோ இந்த கிளாத்திங் பிஸ்னஸ் எடுக்க போகிறீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். சரிங்களா? அதே மாதிரி இப்போ வந்து ஒரு சாரீயை வந்து நீங்கள் வந்து ஒரு சாரீ வந்து நீங்கள் வந்து வாங்குறீங்க அப்படின்னா 250க்கு வாங்குறீங்க. அதே 250க்கு என்ன பண்ணக்கூடாது, சேல்ஸ் பண்ணக்கூடாது. எதனால் வந்து இந்த சோர்ஸை நீங்கள் தேடுறதுக்கான நாலேஜ் போட்டிருப்பீங்க. ப்ளஸ் இதை நீங்கள் வந்து ஸ்டாக்காக நீங்கள் எடுக்கணும் அப்படின்னா பல்காக எங்கே கிடைக்கும் அங்கே மட்டும்தான் நீங்கள் பண்ண முடியும் இல்லையா? அதுக்கு நீங்கள் ஷிப்பிங் சார்ஜ் கொடுத்துருப்பீங்க. ஸோ இதுக்கு ஒரு 10 ரூபீஸ் ஆட் பண்ணால் கூட 260, ப்ளஸ் நம்ம இங்கேருந்து நம்மளோட பிளேஸ்லேருந்து ஷிப்பிங் சார்ஜ் போட வேண்டியிருக்கும் கொரியர் ஆஃபீஸ்க்கு. நீங்கள் அதுக்கு உங்களோட இடத்துல இருக்கா, இல்லை என்னை மாதிரி ரூரல் ஏரியாவில் இருந்தீங்கன்னா 2 ஊர் தள்ளி போக வேண்டியிருக்கும். அதுக்கு ஒரு 10 ரூபீஸ்னா நீங்கள் 270 விற்கணும். இது வந்து நான் உங்களோட உதாரணத்திற்கு தான் சொல்லுதேன். எடுத்த அமௌண்ட்டே அப்படியே நீங்கள் சேல்ஸ் பண்ணக்கூடாது. ப்ளஸ் இதை 2 ஆட் பண்ணணும். இது போக நீங்கள் லாபம் வைக்கணும். அப்போ தான் நீங்கள் போட்ட பொருளுக்கான அமௌண்ட்டான லாபமே நீங்கள் எடுக்க முடியும். அதே மாதிரி மெயின் அமௌண்ட் ஒரு 10,000 நீங்கள் போட்டிருக்கீங்க அப்படின்னா அந்த 10,000 நீங்கள் வந்து என்ன பண்ணக்கூடாது, நீங்கள் வந்து அந்த அமௌண்ட்டை யூஸ் பண்ணவே கூடாது. அது திருப்பியும் நீங்கள் வந்து மெட்டீரியல்ஸ் இப்போ வாங்குறதுக்கு தான் யூஸ் பண்ணணும். அதே மாதிரி எந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதா இருந்தாலும் எடுத்த உடனே என்ன பண்ணக்கூடாது, பல்க் அமௌண்ட் போடக்கூடாது. எவ்வளோ கம்மியாக நீங்கள் வந்து வாங்கி நீங்கள் வந்து ஒரு ரிஹர்சல் மாதிரி பார்த்துட்டு அதுக்கப்புறம் அது வந்து நல்லா போனால் அதுக்கு எடுத்த மாதிரி நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. மொத்தமாக பல்காக பண்ணாதீங்க. ப்ளஸ் ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணோன்னா நல்லா பேச தெரிஞ்சிருக்கணும். பேச தெரிஞ்சால் மட்டும்தான் சர்வை பண்ண முடியும். நம்ம பேசாமல் இங்கே எதுவுமே நடக்காது. அது நான் பண்ண மிஸ்டேக். அது 2வது மிஸ்டேக் என்னென்னா, நான் என்னோடய ஃபேஸ் காமிக்காமல் போடுறேன், அதனால் எனக்கு ரீச் கிடைக்கல. உங்களால் முடிஞ்சால் நீங்கள் வந்து ஃபேஸ் காமிச்சு இன்னுமே நல்லா போல்டாக அழகாக காமிச்சு ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக பேச தெரிஞ்சிருக்கணும். அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். நல்லா க்ரியேட்டிவான கண்டென்ட் க்ரியேட் பண்ண தெரிஞ்சிருக்கணும். இதெல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள். சரிங்களா? இன்ஸ்டாகிராம், யூடியூப் எல்லாமே யூஸ் பண்ண தெரிஞ்சுக்கணும். ப்ளஸ் கஸ்டமர்ஸை வச்சு என்ன ப்ராப்ளம் வரும்னா, நமக்கு வந்து அமௌண்ட் போட்டுட்டாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக உடனே அவங்களுக்கு ரீச் பண்ணணும் அப்படின்னு நினைப்பாங்க. அவங்களுக்கு நம்ம பதில் சொல்லி தான் ஆகணும். சரிங்களா? நீங்கள் கண்டிப்பாக கோவப்படக்கூடாது. எவ்வளோ பொறுமையாக பதில் சொல்ல முடியுமோ அவ்வளோ பொறுமையாக பண்ணணும். அப்போ தான் நம்மளோட கஸ்டமர் நெக்ஸ்ட் டைமும் நம்மக்கிட்ட வந்து பர்ச்சேஸ் பண்ணுவாங்க. மேக்ஸிமம் அப்படி தான் இருப்பாங்க. உடனே ரீச் ஆகணும் அப்படின்னு நீங்கள் புரிய வைங்க. 1 or 2 days ஆகும் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டே தெளிவாக சொல்லிடுங்க. ஸோ ரீசெல்லிங் பிஸ்னஸை தவிர மற்றபடி டெய்லரிங், ஆரி, நம்ம வந்து
நம்ம பேங்கிள்ஸ் மேக் பண்ணுறது, ஹேர் ஆக்சசரிஸ் இந்த மாதிரி எல்லாம் நீங்கள் பண்ண போகிறீங்க அப்படின்னா இதுக்கு வந்து ரொம்ப பொறுமை முக்கியம். ஏன்னா எடுத்த உடனே உங்களால் நிறைய கஸ்டமர்ஸ் பிடிக்க முடியுமான்னு கேட்டால் டவுட். ஏன்னா ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஆரி ஒர்க்குக்காக இருக்கட்டும், த்ரெட் பேங்கிள்ஸுக்காக இருக்கட்டும், ஆல்ரெடி ஏகப்பட்ட பேஜஸ் இருக்குது, ரொம்ப ஃபேமஸானவங்க இருக்காங்க. இந்த காம்படிஷன்ஸ் எல்லாம் தாண்டி நம்ம வர வேண்டியிருக்கும். ஸோ இதுக்கு நீங்கள் உழைப்பு அதிகமாக போட வேண்டியிருக்கும். கண்டிப்பாக பொறுமை ரொம்ப முக்கியம். எடுத்த உடனே வராது. எனக்கே ஃபஸ்ட்டு ஆர்டர் கிடச்சது 6 மந்த்துக்கு அப்புறம் தான் முதல் ஆர்டரே கிடச்சிச்சு. சரிங்களா? ஸோ அதுக்கு வந்து பொறுமை ரொம்ப முக்கியம். ஸோ இதெல்லாம் பண்ண நீங்கள் ரெடினா கண்டிப்பாக வரலாம். இதில் நான் எந்த நெகட்டிவிட்டியும் பண்ணல, ரியாலிட்டியை மட்டும் தான் உங்களுக்கு வந்து நான் சொல்கிறேன். இதெல்லாம் இந்த காம்படிஷன் எல்லாம் உண்மை எல்லா பிஸ்னஸ்லேயுமே தான். ரீசெல்லிங் பிஸ்னஸில் நம்ம எந்த மிஸ்டேக்லாம் பண்ணக்கூடாதோ அதே மாதிரி தான். ஒரு தொழில் ஆரம்பிக்கணும் அப்படின்னா எடுத்தோடனே சக்ஸஸ் பண்ண முடியாது. 1 இயரும் ஆகலாம், 2 இயர்ஸும் ஆகலாம், 5 இயர்ஸ் கூட ஆகலாம். நீங்கள் உங்களோட உழைப்பை மட்டும் போட்டுக்கிட்டே இருங்க. கண்டிப்பாக ஒரு நாள் நம்மளால் ஜெயிக்க முடியும். இது போக வேறு எதுவும் டவுட்ஸ் இருக்கா, நான் வேறு எதுவும் உங்களுக்கு வந்து இன்னும் சொல்லணுமா அப்படிங்கிறத எனக்கு கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.